மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டியர் மாஸ்டர்ஸ், நம்முடைய தியான சக்தி என்பது எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு நொடியும் உதவும் அப்படின்றதுக்கு ஒரு வாட்டி உயர்ந்த நிலையில இருக்கும் யோகிமார்களுடைய வரலாறு நாம பார்த்தோம் அப்படின்னாலும், கிரேட் லீடர்ஸோடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, தே ஸ்டார்டட் வித் ஜீரோ. ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கும், என்ன அப்படின்னா ஆன்ம சக்தி, யோக சக்தி மற்றும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அந்த விஷன் என்பது இருக்கும். அந்த விஷனுக்காக எது வேணும்னாலும் செய்வேன் அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மாஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மதர் தெரேசா அவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வரலாறை நீங்கள் படிச்சீங்கன்னா, எங்கேயோ வேற நாட்டுக்கு சென்றவங்க, யுகோஸ்லேவியாவிலிருந்து இங்கே இந்திய நாட்டுக்கு வந்து எங்கே அதிகமான குழந்தைகளுக்கு சேவை என்பது செலுத்தணுமோ அது பார்த்து அவங்க கலகத்தா ஊருக்கு போனார். அந்த நேரத்தில் அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் குழந்தைகளுக்கு தேவையான சேவை என்பது செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலயே ஸ்டார்ட் பண்ணார். ஒரே ஒரு விஷன் அவருக்கு என்ன அப்படின்னா, எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு தேவையான உதவி, அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான படிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு விஷன். மதர் தெரேசா மூமெண்ட் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் ஸ்டார்டட் வித் ஒன் லேடி. அவங்க மட்டுமே இருந்தாங்க. இங்கே இன்னைக்கு அவங்க இல்லாமல் இருந்தாலும் அந்த மூமெண்ட் அப்படின்றது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவங்க ஸ்டாப் பண்ணல, கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அதே போல் மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய விஷன் ஒண்ணுதான், இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் என்பது கொடுக்கணும், அவ்வளவுதான், வேற எண்ணமே இல்லை. அவங்க எங்க இருந்தாலும் சரி அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நேரத்துல அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் உட்கார வச்சாங்க. அங்கேயும் நிறைய புத்தகங்கள் எல்லாமே படிச்சு, நிறைய புத்தகங்கள் எல்லாமே எழுத்து, நிறைய லெட்டர்ஸ் எல்லாமே எழுத்து, இட் டிட் வேஸ்ட் த டைம். எனக்கு சூழ்நிலை சரியில்லையே, வெளியே இருந்தால் நான் போராடி இருப்பேனே, நான் இல்லாம இருந்தால் இந்திய நாடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவுமே நினைக்கல. இந்த சூழ்நிலையில நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இந்த நாட்டுக்காக, என்னுடைய விஷனுக்காக, இந்த உலக சுதந்திரத்திற்காக என்ன பண்ண முடியுமோ அந்த பவுண்டரியில அது பண்ணி கேம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. நாட்டுக்கு தேவையான சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த லீடருடைய வரலாறு நீங்க பார்த்தாலும் சில விஷயங்கள் காமனா உங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய விஷன் ரொம்ப பெருசா இருக்கும். அவங்க ஒரு நிமிஷம் கூட வீணாக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஹோப் என்பது விடமாட்டாங்க. அதே போல் நாம் எல்லோரும் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் சரி, சில பேருக்கு வீட்டில் குடும்ப சூழ்நிலைகள் சரி இருக்காது, சில பேருக்கு ஃபைனான்ஷியல் சரி இருக்காது, சில பேருக்கு ஹெல்த் சரி இருக்காது, சில பேருக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, சில பேருக்கு வெளியிலிருந்து எந்த உதவியும் வராமல் இருக்கும். ஆனாலும் சரி, நம்ம கையில் இருக்கும் நேரம் மற்றும் பொருட்கள் எது இருக்கோ அது பயன்படுத்த, நம்முடைய விஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்றதுக்கு ஒரு நியாயமான பதில் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, யூ ஆர் கோயிங் இன் எ ப்ராப்பர் ரைட் வே அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாஸ்டர்ஸ். சூழ்நிலைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுடைய விஷன் சரியாக இருந்தால், உங்களுடைய பயணம் சரியாக இருந்தால், உங்களுடைய தியான சக்தி, உங்களுடைய ஆன்ம சக்தி என்பது அப்பதான் உதவும். அந்த சக்திகளுக்காக நம்ம கிட்ட தியானம் என்பது இருக்கு. தினமும் தியானம் பண்ணணும். நம்முடைய விஷனுக்கு நாங்க இன்னைக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம் கிறிஸ்டல் கிளியர், தெளிவா இருக்கணும். அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சாதிக்க முடியும். காலையில எழுந்திரிச்ச உடனே நான் எதற்காக பிறந்தேன், என்ன பண்றதுக்காக பிறந்தேன், என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விஷயத்துடன் ஆரம்பமாகும். இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கான எனர்ஜி என்கிட்ட எங்க இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு. பிகாஸ் ஐ எம் ஆத்மா என்ற உணர்வு என்பது எப்பவுமே இருக்கணும். ஒரு யோகியோட முக்கியமான சக்தியே ஆன்ம சக்தி. அந்த சக்தியை எப்பவுமே நம்ம
கை ஆபரணமாக இருக்கணும் மாஸ்டர்ஸ். அந்த சக்தியுடன் நாம தியான பிரச்சாரமாகட்டும், சைவ உணவின் மகத்துவமாகட்டும், பிரமிட் ஆற்றலுடைய மகத்துவமாகட்டும், இந்த உலக நன்மைக்காக என்ன விஷயம் செய்தாலும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆன்ம சக்தி என்பது உயர்ந்த நிலையில இருக்கணும். நம்முடைய கனவுகள், நம்முடைய விஷன்ஸ், நம்முடைய நோக்கங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குமோ அதை பார்த்து 4 பேருக்கு புரியும். என்னன்னு சொல்லி புரியும், இந்த ஆன்மா எவ்வளோ உயர்ந்த நிலையில இருக்கு அப்படின்ற விஷயம் புரிய வருது. சின்ன சின்ன நோக்கங்கள் இருந்தால் we are all baby souls. இந்த நாளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கணும், அப்படியே ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களுக்காக பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இருக்கணும். இது மட்டுமே இருந்தால் யூ ஆர் ஜஸ்ட் a பேபி சோல். கையில என்ன விஷயம் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், நம்ம கூட எந்த மனிதர்கள் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், நேரம் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லாம இருந்தாலும், சூழ்நிலைகள் சரியா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும், நம்முடைய நோக்கங்கள் மாறாம அது செய்வதற்காக நாம முயற்சி என்பது செஞ்சுட்டே இருந்தால் யூ ஆர் எ மாஸ்டர். அதற்காக நாம் எல்லோரும் இந்த யோகி மார்களாக இருக்கும் எல்லாருடைய வரலாறுகளும் மற்றும் கிரேட் லீடர்ஸோடைய வரலாறுகளும் பயோகிராஃபிஸ் நாம் எல்லோரும் படிக்கணும் மாஸ்டர்ஸ். லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் பை சுவாமி ராமா, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி பை யோகானந்த பரமஹம்சா. இந்த 2 புக்கு படித்தால் எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. சுவாமி ராமா அவர்கள் ஹிமாலயாஸ்ல எத்தனை யோகிகளுக்கு அவங்க மீட் பண்ணி அவங்களுடைய ஞானம் எல்லாமே வாங்குவான். ஒரே பிறவில அவ்வளோ ஞானம் வாங்குறது மிக்க கஷ்டமான ஒரு செயல். ஆனாலும் அவங்க பண்ண. அதே போல் யோகானந்த பரமஹம்சாரு நூல், அது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, ஒரு யோகியின் சுயசரித்தம். அந்த புத்தகம் வாசித்தால் அவங்க கிரியா யோகத்திற்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய குருமார்களுக்கு சந்திக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வருது. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் நேரம் வீணாக்காமல் நம்முடைய நோக்கம், நம்முடைய விஷனுக்காக அந்த டைரக்ஷன்ல நாம் பயணம் செஞ்சுட்டே இருக்கணும். அது மிக முக்கியமானது மை டியர் மாஸ்டர்ஸ். நமக்கு கம்பாஸ் யாரு அப்படின்னா நம்முடைய தியானம் தான், நம்முடைய 3ஆம் கண்ணு தான், நம்முடைய இன்ட்யூஷன் தான், நம்முடைய ஆன்ம சக்தி தான். இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா தினமும் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் பண்ணி சைவ உணவாளர்களாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில உயர்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.